கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பல மலேசிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் அறிவித்துள்ளார். மோதல் மண்டலத்தின் மீது பறக்கும் விமானங்களுக்கான பாதுகாப்பு கவலைகள் காரணமாக விமான பணியாளர்களுக்கான அறிவிப்பான நோத்தாம் வெளியிடப்பட்டதை லோக் உறுதிப்படுத்தினார். போர் மோதல் இருந்ததால் நோத்தாம் வெளியிடப்பட்டது என்றும், எனவே நிச்சயமாக விமான பயணத்திற்கு இது ஆபத்தாக இருக்கும் என்றும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். மூடப்பட்ட வான்வெளியில் எந்த விமான நிறுவனமும் இயங்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.